அவங்களுக்கு இந்த விவாகரத்து மாதிரியான விஷயங்கள் நடக்குமா நடக்காதாங்கிறத ரஹ்மான் அப்படிங்கிற அந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த பேர் ஷார்ட்டாக பார்க்கும்போது 21 வரும். நாம் அப்படி பார்க்கக்கூடாது. சாஃப்ட் நேச்சர் பர்சன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கவனிச்சிங்கன்னா இது ஒரு தோஷம் நிறைந்த பின்னாடி நிற்கிற அடக்கமான ஒரு மனைவி மாதிரி தெரியும் உங்களுக்கு. 33 நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் நட்சத்திரங்கள் கூட விவாகரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அத நம்ம நியூமராலஜி மூலமா நமக்கு நிறைய கேள்வி இருக்கும். அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க நியூமராலஜிஸ்ட் திரு எழிலரசன் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம்மா. நியூமராலஜில விவாகரத்து சார்ந்த விஷயங்களை முன்கூட்டியே கணிக்க முடியுமா சார்? கண்டிப்பாம்மா. அதாவது வெறும் நியூமராலஜி வச்சு மட்டும் முழு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களோட நியூமராலஜி பிறந்த தேதி, விதியன், அப்புறம் பெயர், இது மூணுத்துக்கான நியூமராலஜி டீட்டெயில்ஸ் வச்சு மேலும் கொஞ்சம் ஜாதகத்தோட இந்த ராசி கண்டத்தையும் நம்ம எடுக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த விவாகரத்து மாதிரியான விஷயங்கள் நடக்குமா நடக்காதாங்கிறத ஓரளவுக்கு சொல்லிடலாம். அதாவது முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகுமா ஆகாதா, அதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு நிச்சயமா சொல்ல முடியும். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுக்கோ அவரது மனைவி சாய்ராக்கும் விவாகரத்து போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு செலிபிரிட்டியா அவங்க விவாகரத்தை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இல்லையா, நானும் அதை பார்த்தேன். இப்போ நமக்கு வந்து ஆஸ் அ நியூமராலஜிஸ்டா நமக்கு அவங்க பர்சனல் லைஃப் பத்தின எந்த விஷயமும் நமக்கு தெரியாதனாலும் கூட பிறந்த தேதி, பிறந்த இந்த வருஷம் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயம் இருக்கு, இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்குமா, ஏன் நடந்திருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இதுல ஏஆர் ரஹ்மானோட குணாதிசயங்கள் எப்படி சார்? ஏஆர் ரஹ்மானுடைய பிறந்த தேதி கவனிச்சிங்கன்னா 6 ஜனவரி 1967, பிறப்பு எண் 6, விதி எண் 3, இந்த அடிப்படையில் வருது. ஸோ இந்த பிறப்பு எண் 6ங்கிறது ஜென்ரலாகவே நியூமராலஜியில் ஒரு நல்ல நம்பர், பாசிட்டிவான நம்பர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த பேர் ஷார்ட்டாக பார்க்கும்போது 21 வரும். நாம் அப்படி பார்க்கக்கூடாது. ஜென்ரலாக அவருடைய ஃபுல் நேம் ஆஸ் பர் ஆதார் இல்லைன்னா மற்ற ரெக்கார்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அல்லா ரக்கே ரஹ்மான்னு இருக்கும். அதை நம்ம கூட்டினோம்னா 42 வரும். ஸோ இந்த 42ங்கிறது தான் அவரோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும். இந்த 42ல் இருக்கவங்க தன்னோட வேலையை தானே செய்துக்கிட்டு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு பிளான்டு ப்ராசஸாக கொண்டு போவாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நைஸாக வாழக்கூடியவங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அவருக்கு ஆல்ரெடி பிறந்த தேதி லக்கியாக இருந்து அவருடைய பேரும் லக்கியாக இருந்து லைஃப்பில் அவருடைய அச்சீவ் பண்ண வேண்டிய பல விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா குணாதிசயத்தில் ஒரு அமைதித்தன்மை உங்களுக்கு தெரியும். இது அவருடைய இயல்பு. இது தாண்டி அவருடைய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஹைலி பொசசிவ் டைப். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏஆர் ரஹ்மான் சாஃப்ட் நேச்சர் பர்சன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஹைலி பொசசிவ் டைப். அவரோட பொருட்களை யாராவது பயன்படுத்தினாலும் அவரோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினாலும் அவரால் அவர் வந்து பொறுத்துக்கவே முடியாது. நான் பொசசிவ்னு சொல்றது வெறும் மனைவியை மட்டும் சொல்லலை, நான் மற்ற எல்லா விஷயத்தையும் சொல்ல. ஒரு சின்ன ஸ்பூனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் கொடுத்து பயன்படுத்தினா அதை அலோவ் பண்ணுவாரே தவிர நாம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வச்சு யூஸ் பண்ணோம்னா அவர் நிச்சயமா அதை அலோவ் பண்ண மாட்டார். அதோட கூட அவர் நல்ல ஆன்மீகவாதி. நிறைய பேருக்கு தானம் கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வெளியே சொல்லாம பல விஷயங்கள் செய்வார். தன்னுடைய ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், மற்றவங்களை வெளியே இருந்து ஹெல்ப்னு கேட்டு வந்தவங்களுக்கு, இதெல்லாம் நம்ம எல்லாம் ரெக்கார்ட்லயே பார்த்துருக்க மாட்டோம். ஆனா அவரோட பிறந்த தேதியில அப்படியான குணாதிசயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். இது மட்டும் இல்லாம பெரிய பெரிய அரசு நிறுவனங்கள், பாலிடிக்ஸ்க்கு கூட அவரால் வந்து என்ன கொடுக்க முடியும்னா அட்வைஸே கொடுக்க முடியும். இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு என்ன சொல்லுவோம் குரு தன்மையும் அவர்கிட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். உண்மையிலே உங்களுக்கு விவாகரத்து நடந்துச்சா சார்? நம்பவே முடியல அது. இல்ல, உண்மையிலேயே அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை எடுத்து பார்க்கும்பொழுது விவாகரத்து நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் எங்கேயுமே இல்லைம்மா. நான் ஒன்றும் இதுவாக சொல்லலை. அந்த மாதிரியான டைப்பும் அவர் கிடையாது. தன்னோட மனைவியை பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற சில குணாதிசயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு முக்கியமான குணாதிசயம் டாமினன்ட். தன்னுடைய மனைவி, குழந்தைகள், தன்னை சார்ந்தவர்கள், வேலையாட்கள் எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னா, நான் சொல்றதை செய் போ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டிடியூட் இருக்கும். இது எல்லாருமே வந்து பொறுத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ப்ரோஆக்டிவா ஒன்று சொல்ல வரோம் வீட்டுக்காரர்கிட்ட, அவர் இல்லை நான் சொல்ல செய்வோம் அப்படின்னா ஒரு மனைவியா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலை செய்யறவங்க செஞ்சிருவாங்க, சரி பாஸ் சொல்றாரு சம்பளம் கொடுக்குறா செஞ்சிடலாம். ஒரு மனைவிக்கு என்ன வேணும்? அந்த ரெஸ்பெக்ட் தானே எதிர்பார்ப்பாங்க. அதாவது டிஸ்ரெஸ்பெக்டா நடந்துப்பாருன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் அவருடைய கருத்தை வந்து அவர் டாமினேட் பண்ணி தான் வைப்பாரு. அது யாருமே நீங்களாம் பீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரியான குணாதிசயம் உடையவர்.
பொதுவாக இவர் கூட நிறைய பேர் வந்து பழக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களையும் அவர் வந்து கட்டுப்படுத்த நினைப்பார். இதுதான் பிரச்சனை. அதனால விவாகரத்து நடந்திருக்குமான்ற கேள்வி இவரோட பிறந்த தேதியில அப்படி எந்த விதமான ரிசம்பிளிங்கும் இல்லைங்கிறத சொல்லுவார். இப்போ விவாகரத்து நடக்கவே இல்லைன்னு நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. அப்பனா இந்த விவாகரத்து நடந்ததுக்கு யார் சார் காரணம்? ஓகே, இப்போ விவாகரத்து அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கும் பொழுது வெறும் கணவனுடைய ஜாதகத்தை மட்டுமோ இல்லை வெறும் மனைவியோட ஜாதகத்தை மட்டுமே எடுத்துக்க கூடாது. சில நேரங்களில் 2 பேரோட ஜாதகத்தையும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு 90% நம்மளால கணிக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது சாய்ரா பானு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்து பார்த்தோம்னா அவங்க பிறந்த தேதி 20 டிசம்பர் 1973. சரிங்களா? பிறந்த தேதி 20ங்கிறதுனால பிறப்பு எண் 2, விதி எண் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 7 வரும். ஸோ இவங்க பிறந்த தேதியை பற்றி பார்த்துட்டோம். சாய்ரா பானு அப்படின்னு எழுதணும்னா 4 வரும், அதாவது 22. அதுக்கப்புறம் சாய்ரா பானு ரஹ்மான் அப்படின்னு நம்ம சர்நேம் சேர்த்தோம்னா 40 வரும். அங்கேயும் 4 தான் வரும். ஸோ சாய்ரா பானுலேயும் 4 வருது, 22. சாய்ரா பானு ரஹ்மான் கூட்டினாலும் 4 வருது. விடியன்ல 7 வந்து உட்காந்துருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை நல்லா கவனிச்சிங்கன்னா இது ஒரு தோஷம் நிறைந்த ஜாதகம். இந்த தோஷம் நிறைந்த இந்த ஜாதகம் ரஹ்மானுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு நபரை திருமணம் செய்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இவங்களும் நல்லவங்க தான், அவங்களும் நல்லவங்க தான் தனிப்பட்ட முறையில். பட் இது ரெண்டும் சிங்க்ரனைஸ் ஆகிற இடங்கள்ல சில தொந்தரவுகள் இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ரஹ்மான் அதிகமான நாட்கள் வெளியூர்கள்லயும் வெளிநாடுகள்லயும் தான் இருந்திருப்பார், வீட்டில் இருந்திருக்க மாட்டார். அவங்க மனைவி அவங்க குழந்தைங்களே சொல்றது என்னன்னா அப்பா அம்மா ரொம்ப நாளாவே பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் இருக்காங்க அப்படின்னு. அப்போ எங்கேயாவது வெளியே போய் வெளியே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ரா எப்படி இருப்பாங்க? ஒரு கணவனுக்கு பின்னாடி நிற்கிற அடக்கமான ஒரு மனைவி மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் உண்மை அது கிடையாது. சாய்ரா பானு வெக்கப்படவே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களாம் வெக்கம்லாம் பட மாட்டாங்க. மேல் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் போல்டா நின்று பேசி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க. சண்டைன்னு வந்தா கை நீட்ட கூட தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான லேடி. அப்போ இவரும் டாமினண்டான பர்சனாக இருக்கிறார் ரஹ்மானும். அவரோட டேட் ஆஃப் பர்த் பேரை வச்சு சொல்கிறேன். சாய்ரா பானுவோட டேட் ஆஃப் பர்த் பேரை வச்சு பார்க்கும்போது டாமினன்ட் பர்சனாகவே இருக்கிறாங்க. அப்போ 2 டாமினேஷனும் ஒரு இடத்துல மீட் ஆகும்போது கனெக்ஷன் டிஸ்கனெக்டடாக தான் இருக்கும். எல்லா கணவன் மனைவிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்கிறத தாண்டி இவர்களுக்கு பெரிய அளவில் டிஸ்கனெக்ட் இருக்கும். இவர் நினைக்கிறது வேற யாருக்கும், அவங்க நினைக்கிறது. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆகுறாங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுல 2 பேரும் கனெக்ட் ஆவாங்க. ஆன்மீகத்தில் 2 பேர் கனெக்ட் ஆகும். இவங்களுக்கும் ஆன்மீக பக்தி அதிகம், அவங்களுக்கும் ஆன்மீக பக்தி அதிகம். இவங்க 2 பேருமே கனெக்ட் ஆவாங்க. இது தாண்டி இந்த ஈகோ பர்சனல்ஸ்ன்னு வரும்பொழுது 2 பேருக்குமே ஹைலி டிஸ்கனெக்ட் இருக்க தான் செய்யும். அதனால இப்போ இந்த விவாகரத்து நடந்த விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சாய்ராவுடைய டேட் ஆஃப் பர்த்ல தான் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவரோட ஒர்க் பண்ண மோஹினி டேக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் இவருக்கும் எதனா தொடர்பு இருக்கா சார்? மோஹினி டேவோட டேட் ஆஃப் பர்த் சரிங்களா, அதை எடுத்து பார்க்கலாம். அதை எடுத்து பார்த்தோம்னா 20 ஜூலை 1996. அதாவது ரஹ்மானுக்கும் மோஹினி டேக்கும் சுமார் 30 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசம் மட்டுமே காரணம்னு சொல்ல வரல நான். இருந்தாலும் வித்தியாசம் இருக்குங்கிறத சொல்றேன். மோரோவர் ஏஆர் ரஹ்மானுடைய ஆட்டிடியூட் எப்படின்னா, மற்றவங்க தப்பு பண்ணாலே அவர் என்ன பண்ணுவார்னா இது தப்பு, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க விருப்பம் போட்டு கொடுத்துருவாரு. அப்படியான கேரக்டர் அவர். ஃபோன் பண்ணி உங்க பையனை இங்கே ரோட்ல பார்த்தேன், யாரோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தான், என்னான்னு கேளுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு ஜென்டில்மேன் தான். என்னடா இப்படி வீட்டில் சொல்றாருன்னு நினைக்காதீங்க, வீட்டில் சொல்லி அதை சரி பண்ணணுங்கிற நோக்கத்தில் அவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த தப்பை செஞ்சிருப்பாரான்னு கேட்டால் அவர் அந்த தப்பை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவரோட டேட் ஆஃப் பர்த் அப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். மோரோவர் 30 வருஷம் கேப் இருக்கு. அப்போ மோஹினி டேவோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட பேர், இந்த விவாகரத்து அதில் பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே நான் சொல்ல வரேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சாய்ரா பானோட விஷயத்தில் சொல்லியிருக்கேன். விதி எண்ணில் 7 இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல 4ஓ 2ஓ ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா சாதாரணமாக விவாகரத்து நடந்துடும். சாய்ரா பானோட கேஸில் பிறந்த தேதி 2, பேரில் 4, விதி எண்ணில் 7, 2, 4, 7 3மே கனெக்டடாக இருக்குது. ஒரே ஆளோட ஜாதகத்தில் இந்த 3 தோஷம் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? விவாகரத்துக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனால் மோஹினி டேவோட கேஸ் எடுத்துப்போம். மோஹினி டே வந்து 33 நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் வந்து 33ல் இருக்கு. ஆனால் பிறந்த தேதியில பிறப்பு எண் 2, விதி எண் 7. சாய்ரா பானுக்கும் பிறப்பு எண் 2, விதி எண் 7. ஸோ 2 பேருக்கும் பாருங்க விவாகரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கு. விவாகரத்துக்கான காரணங்கள் ரஹ்மான் கிடையாது, அது நான் கேரண்டி, அதுல டவுட்டே இல்லை. அந்த அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த் பேர் வச்சு பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவங்க ஜாதகத்திலேயே இருக்கு. அதனால ஆயிருக்கே தவிர அப்போ அவங்களுக்கு வேற யாரோட தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். நிச்சயமா அவங்கள விட பெட்டரான ஒரு பர்சனோட அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த நபர் இவர் தான் அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட எந்த கேரண்டியும் இல்லை. இவரோட டேட் ஆஃப் பர்த் அந்த அளவுக்கு நீட்டா இருக்கிறதுனால சொல்லுவாங்க. நியூமராலஜி மூலியமா ஏஆர் ரஹ்மான் பேர் மாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சாரு சார். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து அவருக்கு நெகட்டிவ் நம்பரா?
கரெக்ட் நீங்கள் கேட்குறது. ஏஆர் ரஹ்மான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணது அவர் நியூமராலஜிக்காக வந்து முதல்ல பண்ணலை. அவர் ரிலீஜன் சேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ அவரோட பேரை அல்லா ரக்கி ரஹ்மான்னு வைக்கிறாங்க. அதுக்கான ஸ்பெல்லிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானில் அவங்க அப்பாவோட இனிஷியலே வராது. அதை வேணும், அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த அல்லா ரக்கிங்கிறது ஏஆருங்கிற இனிஷியல் கொண்டு வராங்க உள்ள. ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்பா வந்து பேர் பார்த்தீங்கன்னா சேகர். அவரோட உண்மையான பேர் வந்து குலசேகரன் அவங்க அப்பா பேர். அவர் நேம் சேஞ்ச் பண்ணி ஆர்கே சேகர்னு ஷார்ட் பண்ணதுனால எஸ் திலீப் குமார் அப்படின்னு அவரோட பழைய பேர் இருந்தது. அதுவுமே பாசிட்டிவ் நம்பர் தான், 45ல் தான் இருந்தது. 45மே நல்ல நம்பர் தான். அது இருந்ததுனால தான் அவருக்கான சில வாய்ப்புகள்லாம் சரியான டைமில் கிடச்சிது. அவர் படிக்கலை அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிங்கனாலும் கூட அவர் தொழில் ரீதியாக அவர் வந்து அப்போவே வெற்றி அடைஞ்சிருந்தார். அவர் ரிலீஜன் சேஞ்ச் பண்ணதன் மூலமாக 45ல் இருந்த தன்னுடைய பாசிட்டிவான பேரை 42க்கு கன்வெர்ட் பண்ணாரே தவிர நெகட்டிவ் நம்பர்லாம் அவர் பேர் இல்லவே இல்லை. ஸோ அவரோட வெற்றிக்கு காரணம் ஆரம்பத்துலேருந்து அவர் ஜாதகப்படியே அவருக்கு அது நிறைய அதிர்ஷ்டம் இருந்தது. அது கண்டினியூஸ் ஆச்சு. அதன் மூலமா பல பேருக்கு உதவிகள், நன்மைகள் கிடைக்கப்பட்டு அவரோட வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ சாய்ராவும் ஏஆர் ரஹ்மானும் மீண்டும் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க இருவருடைய முழு ஜாதகமும் நம்ம கையில் கிடைக்கிறதுன்னு பட்சத்தில் நம்ம அதை வெரிஃபை பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி அவங்க சேருவாங்களா சேரமாட்டாங்களா அப்படிங்கிறத நம்மளும் நியூமராலஜி சொல்லாது. நியூமராலஜியோட விஷயம் என்னன்னா, அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்கள் அப்படிங்கிறதையும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு விருப்பமே இல்லாத ஒரு நபர், அவரோட நம்ம என்ன பண்ணலாம்னா, சரி இவர் இப்படிதான் அப்படின்னுட்டு ரொம்ப நாள் கூட வாழலாம். என்னடா இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா பிரிச்சும் செய்யலாம். ஆனால் குணாதிசயத்தை ஏற்றுக்காத அவங்கவுங்கள மனப்பக்குவத்தை பொறுத்தது. ஸோ அதனால இவங்க சேருவாங்களா சேரமாட்டாங்களாங்கிறது வந்து நியூமராலஜியில் நம்ம கணிக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை சேர்றதா இருந்தால் என்ன மாதிரியான சேலஞ்சஸை இவங்க மீட் பண்ணுவாங்கன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவங்களோட டாமினன்ட் பர்சன், அவங்களோட டாமினன்ட் பர்சன். அதுக்காக இந்த தேதிகளில் பிறந்தவங்க சேர்ந்தே இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல, பிரிவதற்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் அதிகமாக இருக்கிறதுனால் அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள், அவ்வளோதான். நியூமராலஜியில் பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பொறுமையாகவும் ரொம்ப அழகாகவும் படிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி.